தமிழ்நாட்டில் யார் ஆட்சி என்பதில் குழப்பமோ குழப்பம், ஆளுக்கு ஒரு திசை சொல்லும் கருத்து கணிப்புகள். தமிழ்நாட்டில் 125 இடங்கள் என்ற எண்ணிக்கையில் தொடங்கும் கருத்து கணிப்புகள். திமுக, அதிமுக என யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சியே ஏற்படும் என திசை காட்டும் கணிப்புகள். திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களை பிடிக்கும் என பீப்புள்ஸ் பல்ஸ் கணிப்பு. அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்களையும், தாவேக 18 முதல் 24 இடங்களையும் பிடிக்கும் என கணிப்பு. திமுக கூட்டணி 122 முதல் 132 இடங்களையும், அதிமுக கூட்டணி 87 முதல் 110 இடங்களையும் பிடிக்கும் என மேட்ரிக்ஸ் நிறுவனம் கணிப்பு. தாவேக 10 முதல் 12 இடங்களையும், பிற கட்சிகள் 6 இடங்களையும் பெறும் என்றும் கணிப்பு. திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களையும், அதிமுக கூட்டணி 65 முதல் 85 இடங்களையும் பிடிக்கும் என பிமார்க் கணிப்பு. தாவேக 16 முதல் 26 இடங்களையும், பிற கட்சிகள் 6 இடங்களையும் பெறும் என்றும் கணிப்பு. ஜேவிசி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என தகவல். ஓட் வைப் கருத்து கணிப்பிலும் முந்தும் அதிமுக. ஓட் வைப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி 124 இடங்கள், திமுக கூட்டணி 113 இடங்கள் வரையிலும், தாவேக 10 இடங்கள் வரையிலும் பெறும் என கணிப்பு. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பில் தாவேக முன்னிலை. 98 முதல் 120 தொகுதிகள் வரை தாவேக வெல்லும் என கணிப்பு. திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என 3 கருத்து கணிப்புகளும், அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என 2 நிறுவனங்களும் கணிப்பு. ஒரு கருத்து கணிப்பில் தாவேக முன்னிலை. வெற்றி எண்ணிக்கையாக மாறுமா விஜயின் தாவேக வாங்கிய ஓட்டுகள்? குறைந்த இடங்களை கொடுத்த பெரும்பான்மை கணிப்புகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என கருத்து கணிப்புகளில் தகவல். 15 முதல் 20 தொகுதிகள் வரை கைப்பற்றி ஆட்சி அமைக்க வாய்ப்பு. கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என கூறும் கணிப்புகள். கடும் போட்டிக்கிடையே காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை பெறும் என தகவல். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி. இரு கட்சிகளும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளதாக கூறும் கருத்து கணிப்புகள். அசாமில் தொடர்ந்து 3வது முறையாக பாஜகவே ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்புகளில் தகவல். காங்கிரஸ் கூட்டணிக்கு கடும் பின்னடைவு என கணிப்பு. மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக நடந்த தேர்தலில் 92.47 விழுக்காடு வாக்குகள் பதிவு. நடப்பு தேர்தலில் ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் வாக்களித்துள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வெளியாகியிருக்கும் கருத்து கணிப்புகள் குறித்து அதிமுக தலைமை அதிருப்தி. கருத்து திணிப்புகளை பொய்யாக்கி அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை.
வேட்பாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் தவேக தலைவர் விஜய். அனைத்து வேட்பாளர்களும் 17C ஒரிஜினல் படிவத்தை தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். அழகர் கோவிலிலிருந்து தங்க பல்லக்கில் மதுரை வந்தார் கள்ளழகர். விண்ணதிரும் கோவிந்தா கோவிந்தா முழக்கம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக ஆண்டாள் சூடி களைந்த மாலை மதுரைக்கு அனுப்பி வைப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் நடந்த சிறப்பு பூஜைக்கு பிறகு புறப்பாடு. தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சித்திரை திருவிழா கோலாகலம். தேரோட்ட நிகழ்வுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி வழிபாடு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு வழக்கு சிபிஐக்கு மாற்றம். 2 வாரங்களில் ஆவணங்களை ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. (1987) முதல் பின்பற்றப்படும் நடைமுறைதான் மின்மாற்றி கொள்முதலில் பின்பற்றப்பட்டதாக செந்தில் பாலாஜி விளக்கம். மக்கள் மன்றத்தில் தன்னை வீழ்த்த முடியாததால் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் என்றும் சாடல். இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு சுயமா செயல்படலை, ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். விசிக தலைவர் திருமாவளவன் மீதான வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கு ரத்து. தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி வரை உயரக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை, காரைக்காலில் அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மது கொண்டு வர அனுமதி இல்லை. 4.5 லிட்டர் வரை மது வைத்திருக்கலாம் என்ற அரசாணை பிற மாநிலங்களுக்கு பொருந்தாது என்ற அரசின் விளக்கத்தை ஏற்று உயர்நீதிமன்றம் ஆணை. தமிழகத்திற்கு மே மாதம் கணக்கீட்டின்படி காவிரியில் 2.5 TMC நீர் திறக்க ஆணையம் உத்தரவு. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடக அரசுக்கு ஆணை. பெங்களூருவில் திடீரென 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. மருத்துவமனை சுவர் இடிந்து விழுந்து 8 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு.
உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக தொகுதி கிடைப்பதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக வாரணாசியில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் சமாஜ்வாதி கட்சியும் திமுகவுக்கு உடந்தையாக குரல் எழுப்பியதாகவும் விமர்சனம். சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 2640 ரூபாய் சரிவு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மது கொண்டுவர அனுமதி இல்லை. 4.5 லிட்டர் வரை மது வைத்திருக்கலாம் என்ற அரசாணை பிற மாநிலங்களுக்கு பொருந்தாது என்ற அரசின் விளக்கத்தை ஏற்று உயர்நீதிமன்றம் ஆணை. தமிழகத்திற்கு மே மாதம் கணக்கீட்டின்படி காவிரியில் 2.5 TMC நீர் திறக்க ஆணையம் உத்தரவு. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடக அரசுக்கு ஆணை. பெங்களூருவில் திடீரென 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. மருத்துவமனை சுவர் இடிந்து விழுந்து 8 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக தொகுதி கிடைப்பதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக வாரணாசியில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் சமாஜ்வாதி கட்சியும் திமுகவுக்கு உடந்தையாக குரல் எழுப்பியதாகவும் விமர்சனம். சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 2640 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைவு. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. தெலுங்கு தேசம் கட்சியின் செயல் தலைவராக பதவியேற்றார் துணை முதல்வர் நாரா லோகேஷ். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கட்சி தலைவரும் தந்தையுமான சந்திரபாபு நாயுடு. பெட்ரோலில் 85% வரை எத்தனால் கலப்பதற்கான புதிய வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. பொதுமக்கள் 30 நாட்களுக்குள் கருத்து தெரிவிக்கலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. இந்தியா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தொலைபேசி வாயிலாக முக்கிய ஆலோசனை. மேற்காசிய போர் சூழல், ஹோர்முஸ் நீரிணை திறப்பு குறித்து கலந்துரையாடல். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் உரையாடிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். யுக்ரைனில் தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்த புதினிடம் டிரம்ப் வலியுறுத்தல். ஈரானுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தொலைபேசி வாயிலாக மேற்கொள்வதாக டிரம்ப் கருத்து. அணுசக்தி திட்டங்களை ஈரான் கைவிட்டால் உடனடியாக போர் முடிவுக்கு வரும் எனவும் பேச்சு. இனிமேலும் பெருந்தன்மை காட்ட முடியாது என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. வெடிகுண்டுகள் வெடிக்கும் பின்னணியில் கையில் துப்பாக்கி வைத்திருப்பதை போன்ற படத்துடன் சமூக தளத்தில் பதிவு. ஈரானுடனான போருக்காக 2 மாதங்களில் 2500 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக பென்டகன் தகவல். ராணுவ செலவினங்களால் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடுமையாக உயர்வு.
இந்திய வம்சாவளி தமிழர்கள் மீது இலங்கையில் தேயிலை தோட்ட பாதுகாப்பு பிரிவினர் கொடூர தாக்குதல். கொழும்புவில் வரும் மே 5ஆம் தேதி மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுப்பு. தமிழகத்தில் மறைந்த தேனிசை செல்லப்பாவுக்கு இலங்கையில் அஞ்சலி. வன்னியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய ஈழத் தமிழர்கள். அதிபர் டொனால்ட் டிரம்பின் உருவம் பொறித்த சிறப்பு பாஸ்போர்ட்டுகள் வெளியிடப்படும் என அமெரிக்க அரசு அறிவிப்பு. டிரம்ப் கையெழுத்துடன் கூடிய டாலர் தாள்களும் வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில் பாஸ்போர்ட்டிலும் டிரம்ப் படம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பையை வீழ்த்தியது ஹைதராபாத் அணி. கிளாசன் ஹெட் அதிரடி ஆட்டத்தால் ஹைதராபாத் அணி அசத்தல் வெற்றி. இலங்கை அணியின் தொடர் தோல்விகளை அடுத்து கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் பூண்டோடு பதவி விலகல். கிரிக்கெட் வாரியத்தின் நிர்வாகத்தை நேரடியாக கையில் எடுத்தது இலங்கை அரசு.